ஹலோ லேர்னர்ஸ். அதாவது இன்வென்ட்ரியில நியூ ப்ராடக்ட்டை சரியாக கிரியேட் பண்ணால் தான் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகும். அது எப்படி ஓடல ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஓடோல இன்வென்ட்ரி மாடியூலுக்குள்ளே போகிறேன். இங்கே ப்ராடக்ட்ஸ், இதில் வந்து ப்ராடக்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நியூ ப்ராடக்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டீல் ஸ்டீல் சேர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேல்ஸு அண்ட் பர்ச்சேஸ், இது வந்து சேலும் பண்ணலாம் பர்ச்சேஸும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதில் வந்து சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா சேல்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் இல்லை அதாவது மேனுஃபேக்சரிங் அப்படின்னா இப்போ மேனுஃபேக்சர் நம்மளே பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சேல் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம சேல்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இல்லை பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், இது வந்து ப்ராடக்ட் டைப்பு, குட்ஸு, இது வந்து நம்ம ரா மெட்டீரியல் குட்ஸாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது இல்லை இது சர்வீஸ் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம சர்வீஸ், இல்லை இது வந்து காம்போ பேசிக்ஸில் வரும் அப்படின்னாலும் நம்ம காம்போவை செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ராக்கிங் இன்வென்ட்ரி வந்து பை குவான்டிட்டி குவான்டிட்டி பேஸில் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் குவான்டிட்டி அண்ட் ஹேண்டு, இப்போ வந்து நம்மளோட ஸ்டாக், இந்த ஸ்டீல் சேர் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இன்வாய்ஸ் பாலிசிஸ், ஆர்டர் குவான்டிட்டிஸ் தான். அதுக்கப்புறம் சேல் ப்ரைஸ், இங்கேயும் நம்ம செட் பண்ணிக்க முடியும் சேல் ப்ரைஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சேல் ப்ரைஸ் வந்து ஒரு 100 ரூபா போடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் யூனிட்ஸ், அதே மாதிரி யூனிட்ஸ் வந்து இது நம்பர் ஆஃப் பீசஸ், வந்து நான் நம்பர் செலக்ட் பண்ணாலே இங்கே வந்து சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி சேல்ஸ் டேக்ஸ், நம்ம சேல்ஸ் பண்ணும்போது எவ்வளோ சேல்ஸ், 18% ஜிஎஸ்டி. அதே மாதிரி காஸ்ட்டு, இது வந்து நமக்கு ஆகக்கூடிய காஸ்ட்டு, அதை நம்ம இங்கே செட் பண்ணுறோம். ஸோ ஒரு 250ன்னு போடுறேன். இது வந்து 18%, பர்ச்சேஸில் 18% போடுறேன். அப்புறம் கேட்டகரிஸ், இது வந்து என்னது, ரா மெட்டீரியல்ஸா, செமி ஃபினிஷ்டு குட்ஸா, இல்லை ஃபினிஷ்டு குட்ஸா அப்படின்றத நமக்கு இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஃப்ஜின்னு போகிறேன், நான் ஃபினிஷ்டு குட்ஸ், ஸ்டீல் சேர் வந்து ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் ஐடி இருக்குது அப்படின்னா ரெஃபரன்ஸ் ஐடி கொடுக்கலாம். இல்லை பார்கோட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பார்கோட் கொடுக்கலாம். ஹெச்எஸ்என் கோடு இருந்துச்சா ஹெச்எஸ்என் கோட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்னல் நோட்ஸ், இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இன்டர்னலாக எது நோட்ஸ் போடணும் அப்படின்னாலும் இங்கே நம்மளால போட்டுக்க முடியும். அப்புறம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் வேரியன்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டீல் சேரு, இதில் வந்து நம்ம வேரியன்ட் காட்டணும், கலர்ஸு, மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணிக்க, எஸ்எஸ் ஸ்டீலு, ஸோ இந்த மாதிரி எம்எஸ் ஸ்டீலா அப்படின்ற வேரியன்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பிராண்ட் என்ன, அப்புறம் மேனுஃபேக்சரர், அப்புறம் சைஸு, இந்த மாதிரி நம்ம வந்து வேரியன்ட் கொடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து சேல்ஸு, சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷனல் ப்ராடக்டா, அப்புறம் பேக்கிங்ஸ் வந்து யூனிட், எப்படி சொல்கிறது, ஒரு பேக்கிங்கில் வந்து எவ்வளோ யூனிட்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். டேக்ஸ் கொடுத்துக்க முடியும் கிரியேட் பண்ணி. அதுக்கப்புறம் ப்ரைஸு, இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல் ப்ரைஸு, இங்கே வந்து நம்ம யாருக்கு சேல் பண்ண போகிறோம் ப்ரைஸ் ஆஃப் லிஸ்டர்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ், இது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து இப்போ நம்ம சில வெண்டர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட இந்த ஸ்டீல் சேர் வந்து ஒரு 4 பேர்த்திட்ட பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வெண்டரோட டீட்டெயில்ஸ் வந்து, இந்த ஸ்டீல் சேர் வந்து 4 சப்ளைட்ட வாங்குறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் ரூட்ஸு, இது பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மேனுஃபேக்சரிங்கா இல்லை பை ப்ராடக்டா அப்படின்ற மாதிரி ரூட் செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் யாரு, இந்த ப்ராடக்டோட வெயிட் என்ன, வால்யூம் என்ன அப்படின்றத நம்ம இதில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி கொடுத்துக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அக்கௌண்டிங்கில் வந்து இது ரிசீவபிளா பேயபிளா, இன்கமிங் அக்கௌண்ட் அப்படின்னா இன்கமிங்கில் வந்து நம்ம இதை வந்து எந்த லெட்ஜர் கீழே கொண்டு வர போகிறோம். இப்போ எக்ஸ்பென்சஸ்னா பேயபிள்னா எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் எதுன்னு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட மொத்தமாக அக்கௌண்டிங்லேருந்து இன்வென்ட்ரிலேருந்து எல்லாமே ஒரே டேஷ்போர்டில் நம்மளால பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை வந்து இமேஜாகவும் இதில் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.